ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. அப்படி பார்க்குறப்ப மும்மூர்த்திகளான பிரம்மாவுக்கு ஒரு அம்சம் இருக்குது, விஷ்ணுவுக்கு ஒரு அம்சம் இருக்குது, சிவபெருமாளுக்கு ஒரு அம்சம் இருக்குது. பிரம்மாவுக்கு வந்து படைப்பவர்னு சொல்லுவாங்க, விஷ்ணுவை வந்து பாதுகாவலர்னு சொல்லுவாங்க, அதே சிவபெருமானை வந்து அழிப்பவர்னு சொல்லுவாங்க. அழிக்கிறதுன்னு சொன்னாலே தவறாக எடுத்துக்க வேண்டாம். அழிக்கிறதுனா என்னென்னா, நம்ம மனிதர்களாகிய சில தவறுகள் செய்வோம். எதிர்மறை நமக்குள்ளேயும் எதிர்மறை உணர்வுகள் இருக்கும், பண்புகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். அந்த மாயையெல்லாம் அழிக்கக்கூடியவர் தான் சிவபெருமாள். இவர் பெரும்பாலும் கோவில்களில் லிங்க வடிவில் இருந்தாலும் இவருடைய உண்மையான குணம் வந்து தியான வடிவில் தாங்க இருப்பாங்க. தியானத்தில் தான் எப்போதுமே இவர் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுங்க. யோகா இந்த மாதிரின்னு சொல்கிறப்பயே நம்ம வந்து சிவபெருமானை தான் வந்து முன்னிறுத்தி நம்ம வந்து சொல்லணும். இந்த உலகையே போற்றக்கூடியவர், உருவாக்கியவர், அழித்தல், இந்த மாதிரி எல்லாமே சிவபெருமாள்னு சொல்லலாமா? இந்த வீடியோவில் நாம் சிவபெருமாளுக்குன்னு நிறைய மந்திரங்கள் இருக்குங்க. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அந்த மந்திரங்களுக்குன்னு ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம சிவபெருமாளுக்குன்னு பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து ஒரு தனி அதிர்வலையை இந்த பூமிக்கே கொடுக்குமாங்க. அதனால சிவராத்திரி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப நிச்சயம் சொல்கிறேங்க, நமக்கு வந்து என்ன நினைச்சு அந்த மந்திரங்களை நம்ம வந்து உச்சரிக்கிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து நடத்தி கொடுக்குமாங்க. சிவராத்திரிங்கிறது ஒரு புனிதமான நாளுங்க. புனிதமான நாளில் இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப அதோட சக்தி வந்து நமக்கு வந்து பல மடங்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குங்க. சிவபெருமாளும் இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்க. எப்படியெல்லாம் அவதாரம் எடுத்து வந்திருக்காருன்னா, நந்தி அவதாரம், பைரவ அவதாரம், வீரபத்ர அவதாரம், அஸ்வத்தம அவதாரம், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் சொல்லலாங்க. இந்த மாதிரி அவர் 19 அவதாரங்கள் இந்த பூமியில் அவர் எடுத்திருக்காருங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10 மந்திரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 10 மந்திரங்கள்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 10 மந்திரங்களுக்குமே தனித்தனி அதிர்வலைகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மந்திரமுமே ஒவ்வொரு காரியத்துக்காக உள்ளதுங்க, ஒவ்வொரு எண்ணத்துக்காக உள்ளது. அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இந்த மந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இந்த 10 மந்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் உங்கள் சரண்யா, வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முதல் மந்திரம், நம்ம பார்க்கக்கூடிய முதல் மந்திரம் வந்து திருமணம் நமக்கு வந்து சீக்கிரம் கை கூடணும், இந்த வருஷத்துலேயே நமக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்க வந்து நங் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிக்கணுங்க. நங் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை அவங்க உச்சரிக்கிறப்ப அவங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் வந்து நடக்குங்க. இந்த நங் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அவங்க வந்து இந்த நாள், அதாவது சிவராத்திரி அன்னைக்கு இந்த மந்திரத்தை 108 வாட்டி உச்சரிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நாள் முழுவதும் கூட இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்குங்க. அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து தீராத நோயால் கஷ்டப்படுறாங்கல்ல, ரொம்ப காலமாக நோய் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து அங் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அவங்க வந்து உச்சரிக்கணுங்க. இதில் அங் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அன்னைக்கு நாள் பூராவும் உச்சரிக்கலாம், அப்படி இல்லைன்னா 108 வாட்டி உச்சரிக்கலாங்க. அடுத்து மூன்றாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து பிரபஞ்ச ஆற்றல் அபரிவிதமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளி நமசிவய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து உச்சரிக்கணுங்க. கிளி நமசிவய அப்படிங்கிற மந்திரத்தை அன்னைக்கு நாட் பூராவும் நீங்கள் வந்து உச்சரிக்கலாங்க. அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து நினைத்தது நமக்கு வந்து நடக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நமக்கு என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா ஹிரி நமசிவய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கணுங்க. ஹிரி நமசிவய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கணுங்க. அடுத்து நமக்கு வந்து புத்தி கூர்மையாக இருக்கணும், நம்ம வந்து கல்வி படிப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிறந்து விளங்கணும் அப்படி இந்த குழந்தைகள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து ஐயும் நம சிவய அப்படிங்கிற மந்திர வார்த்தையை வந்து நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து உச்சரிக்கலாங்க. அப்படி உச்சரித்தா நமக்கு வந்து புத்தி கூர்மை, நமக்கு வந்து ஞாபக சக்தி இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குமாங்க. அதாவது அன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த மந்திரங்களை தொடர்ந்து நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது சிவராத்திரி மட்டும் அல்லங்க, இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 வாட்டி தொடர்ந்து கூட நம்ம வந்து உச்சரிக்கலாங்க. அப்படி உச்சரிக்கும் பொழுது நமக்கு வந்து அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு வந்து நிச்சயம் கிடைக்குங்க. அடுத்து ஆறாவதாக பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் நம்ம வந்து விடுபடணும். ஒருத்தவங்க வந்து தீராத கடனில் வந்து மூழ்கி போய் இருப்பாருங்க, அப்படிப்பட்டவங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து அன்னைக்கு வந்து உச்சரிக்கலாங்க. சிங் வங் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து உச்சரிக்கலாங்க. சிங் வங் நம சிவாய. அடுத்து ஏழாவதாக பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரம் தாங்க.
நமக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வம் வேணுமோ அபரிவிதமான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரம் தாங்க நமசிவாய நங் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது, நமசிவாய நங் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது அபரிவிதமான செல்வத்தை நம்ம வந்து ஈர்க்கலாமாங்க. அடுத்து 8வதாக பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து சிவபெருமாளே நம்ம வந்து நேரில் பார்க்கணும், அவருடைய தரிசனம் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து அன்னைக்கு ஆசைப்பட்டோம்னா அவுஞ்ச் சிவய நம, அவுஞ்ச் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப சிவபெருமாளே வந்து நமக்கு வந்து நேரில் காட்சி கொடுப்பாராங்க. இந்த காட்சியை சிவபெருமாள் எப்படி கொடுப்பாருன்னா ஜோதி ரூபத்தில் கொடுப்பாரு, நமக்கு வந்து கனவுலையும் வந்து நமக்கு வந்து சிவபெருமாள் கொடுப்பாருங்க. இந்த மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அடுத்து 9வது மந்திரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரணும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து நலமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்பட்டோன்னா ஓம் அங் உங் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கணுங்க. ஓம் அங் உங் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம வந்து அன்றைக்கி நாள் பூராவும் உச்சரிக்கலாங்க. அடுத்து கடைசியில் 10வதாக நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் வந்து ராஜபோக வாழ்க்கை நம்ம வந்து வாழணும்னு ஆசைப்பட்டோன்னா, எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கணுங்க, ராஜா மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஓம் ஸ்ரீ ரியும் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும். ஓம் ஸ்ரீ ரியும் சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறப்ப ராஜபோக வாழ்க்கையை அவங்களும் வாழலாங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவில் நம்ம 10 மந்திரங்களையுமே சிவராத்திரி அன்னைக்கு எந்த மாதிரிலாம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து உச்சரிக்கிறப்பயே அதுக்கு நமக்கு வந்து என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இப்போ வந்து ராஜபோக வாழ்க்கைக்கு ஒரு மந்திரம் சொன்னோம் இல்லையா, அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப அந்த ராஜபோக வாழ்க்கைங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்கணுங்க. அப்படி அந்த எண்ணத்தையும் சார்ந்து மந்திரங்களையும் நம்ம வந்து உச்சரிக்கணுங்க. அப்படி உச்சரிக்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம நினைச்சதும் நமக்கு வந்து நடக்கும், பலனும் நமக்கு வந்து இரட்டிப்பாக கிடைக்குங்க. சரி, இந்த மந்திரத்தை வந்து சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து உச்சரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சிவராத்திரியிலேருந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து முதல் நாள் கணக்காக எடுத்துக்கோங்க. முதல் நாள் இந்த மந்திரத்தை எத்தனை நாள் உச்சரிக்கலாம்னா தொடர்ந்து 21 நாள் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது முழு பலனையும் நீங்கள் வந்து அடையலாங்க. இந்த உலகம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு பார்வதி தேவி வந்து சிவனை நோக்கி பூஜை செஞ்சுருக்காங்கங்க. அவங்க செஞ்ச பூஜையை வந்து நினைவு கூறுற வகையில் தான் வந்து நமக்கு வந்து சிவராத்திரியாக நம்ம வந்து கொண்டாடுறோங்க. சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறப்ப அவங்க செஞ்ச பூஜைங்கிறப்ப இங்கே அவங்க மட்டும் செய்யலைங்க, பிரம்மாவும் செஞ்சாங்க இந்த பூஜையில், விஷ்ணுவும் செஞ்சாங்க, 33 தேவர்களும் இந்த பூஜையை செஞ்சுருக்காங்கங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புனிதமான நாள் மார்ச் 8ஆம் தேதி வருது. அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இந்த மந்திரங்களை கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறப்ப நீங்களும் அபரிவிதமான சக்திகளை பெறுவீங்க. உங்கள் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கைக்கு தகுந்தாற் போல் ஒரு மந்திரத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. சிவனோட அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.